ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்மார்ட் பிளேஸ்மெண்ட் சொல்யூஷன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கோட பார்ட் 2, அதாவது பார்ட் 1ஓட கண்டினியூட்டி தாங்க பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் டைம் அண்ட் ஒர்க்கோடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அண்டு இந்த பற்றிய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டாப்பிக்குடைய டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் உடைய சம் டஃப்பான சம்ஸை தாங்க எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். சம் நோட் பண்ணிங்க. ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 4 hours. ஏங்கிறவர் ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 hours எடுத்துக்கிறார், 4 மணி நேரத்தை எடுத்துக்கிறார். ஓகே. அண்ட் பி அண்ட் சி டுகெதர், பியும் சியும் சேர்ந்து அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு B and C together can do a piece of work in 3 hours. A மட்டும் 4 hours எடுக்க போறாரு, Bயும் Cயும் சேர்ந்து 3 hours தான் எடுக்க போறாங்க. அப்படின்னா A and B together work, Aவும் Bயும் சேர்ந்து அதே ஒர்க்கை 2 hours கம்ப்ளீட் பண்ண போறாங்க. Aவும் Cயும் சேர்ந்து 2 hours கம்ப்ளீட் பண்ண போறாங்கன்னா B மட்டும் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படிங்கிறது கேள்வி. கொஸ்டின் நான் உங்களுக்கு கடைசியாக பிக் பண்ணியிருக்கேன், வீடியோவோட ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் ரெஃபர் பண்ணி சம்மை சால்வ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் வே ஐடியா கிடைக்கும். ஓகே. தேர்ட் சம் ஜஸ்ட் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 4 hours. அப்போது ஏங்கிறவர் ஒரு ஒர்க்கை 4 hours முடிச்சிருவார். ஏன் இங்கே 1/4 அப்படின்னு போட்டேன்னா, எனக்கு இங்கே ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருக்கேன் ஒர்க் பை டைம், ஒர்க் பை டைம் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. அப்போ ஏங்கிறவர் ஒரு ஒர்க்கை பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க் 1 தான் எடுத்துக்கணும். அப்போ 1/4 ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 4 hours எடுத்துக்கிறாரு. ஓகே. நெக்ஸ்ட் பி அண்ட் சி டுகெதர் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 3 hours. அப்போ பி பிளஸ் சி 1/3. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 hours எடுத்துக்கிறாங்க. ஓகே. அப்படின்னா நெக்ஸ்ட் ஏ அண்ட் சி டுகெதர் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 2 hours. ஏ பிளஸ் சி 1/2. ஓகேங்களா? அப்படின்னா எனக்கு இந்த பி மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க, எவ்வளோ டைம், டேஸாக இருக்கலாம் இல்லை ஹவர்ஸாக இருக்கலாம். டைம் இஸ் நத்திங் பட் டேஸ் அண்ட் ஹவர்ஸ், எதுவாக வேணால் இருக்கலாங்க. பட் அது வந்து காலத்தை குறிக்கக்கூடியது, நேரம் காலம், அதை தான் குறிக்கக்கூடியது டைம் அப்படிங்க. பி மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும் அப்படின்றது கொஸ்டின். ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட்டு போகலாம். எனக்கு ஏங்கிறது தனியாக இருக்குது, இங்கே ஏ ப்ளஸ் சின்னு இருக்கா, ஏங்கிறவர் தனியாக இருக்கார். இங்கே நம்ம கொஸ்டின் படி ஏங்கிறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே அதே சேம் பர்சனோட சி அப்படிங்கிறவரோட ஒரு மிக்சராக கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஏங்கிறவரோட இந்த கொஸ்டினோட ஓவர் வியூ மட்டும் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, ஏங்கிறவருக்கு தனியாக அவங்களோட எஃபிஷியன்சியை கொடுத்துட்டாங்க, பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி தனியாக கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போது இந்த வேல்யூவை இதோட நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சியோட வேல்யூ கிடச்சிடும். எஸ், இந்த ஏவை கொண்டாந்து இங்கே சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சியோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சியோட ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த வேல்யூவை இதோட சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா பியோட வேல்யூ கிடச்சிடும். இதுதாங்க அந்த கொஸ்டினோட ஓவர் வியூ. அதாவது இதுதான் இந்த சம்மை சால்வ் பண்ணக்கூடிய வே. ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்களேன், ஏவும் ஏ ப்ளஸ் சியும் எடுத்துக்கிறேன். ஏ ப்ளஸ் சியிலேருந்து மைனஸ் ஏவை சப்ராக்ட் பண்ண போகிறேன். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஏ ப்ளஸ் சியோட வேல்யூ 1/2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து 1/4. ஓகேவா? அப்போது இதே எனக்கு ஒரு பார்ட்டாக இருக்கா? 1/2ங்கிறது இஸ் அ ஹாஃப், 1/4 அப்படிங்கிறது ஒரு குவார்ட்டர். இது வந்து அரை பங்கு, இது கால் பங்குன்னு சொல்லுவோம். அப்போ ஹாஃபில் குவார்ட்டர் போச்சுன்னா எவ்வளவு? ரிமைனிங் குவார்ட்டர் தான் வரும். அதாவது 2 குவார்ட்டர் சேர்ந்தது ஒரு ஹாஃப். அப்போ 1/2 மைனஸ் 1/4 அப்படிங்கிறது எனக்கு டெஃபினட்டாக ஒரு 1/4. ஏன்னா 2 1/4 சேர்ந்தது தான், அப்போ 2 கால் பகுதி சேர்ந்தது தான் ஒரு ஹாஃப், அரைன்னு சொல்லுவோம். அப்போ 1/4 இதுதான் எனக்கான சிக்கான வேல்யூ. ஓகேங்களா? எப்படி சப்ராக்ட் பண்ணு தெரியுதா? இந்த ஏ ப்ளஸ் சியோட வேல்யூலேருந்து 1/2லேருந்து
இந்த ஏக்கான வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சிக்கான வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் இந்த ஏவு கேன்சல் ஆயிரும் டெஃபினட்டாக. அப்போ சிக்கான வேல்யூ மட்டும் எனக்கு கிடைச்சிடும். இப்போ சி நான் ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சியோட வேல்யூவை கொண்டு வந்து இந்த பி ப்ளஸ் சியோட சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு பி மட்டும் ஃபைன் பண்ண முடியும். எனக்கு கொஸ்டின் வந்து பி மட்டும் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாருன்றது தான் எனக்கான கொஸ்டின். அதை நான் ஃபைன் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் அதுக்கான ஆன்சர் கிடச்சிச்சுன்னா போதும். நான் கொஸ்டினை சால்வ் பண்ணுற மாதிரி இதை நிப்பாட்டிக்கலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதே தான் பி ப்ளஸ் சியிலேருந்து சியை சப்ராக்ட் பண்ணணும். அப்போது மைனஸ் சி ஈக்குவல் டு பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன? 1/3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிக்கான வேல்யூ -1/4. -1/4. ஓகேங்களா? இப்போ நான் சம்ம சால்வ் பண்ணலாமா? 3 4s are 12. 4 - 3 ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கீழே வந்து மல்டிப்ளை. 3 4s are 12. இதை கிராஸ் மல்டிப்ளை மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். 4 1 மல்டிப்ளை பண்ணால் 4, இந்த -3 1 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 3. 4 - 3 / 12. அப்போது எனக்கு இங்கே என்ன சார் வேல்யூ கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆயிரும். எனக்கு பிக்கு மட்டும் ஆன்சர் கிடைக்கும். b is equal to 1/12. அப்போ பி மட்டும் எத்தனை நாள் சார் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். எப்படி சார் இங்கேயே ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே எடுத்த மாதிரி பாருங்களேன். ஆரம்பத்தில் எப்படிலாம் எடுத்திருக்கோம்? ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் 4 days எடுத்துக்கிட்டாரு, 4 hours எடுத்துக்கிட்டாரு. ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் இவங்க 2 பேரும் 3 hours எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் ஏ ப்ளஸ் சி வந்து 2 hours எடுத்துக்கிட்டாங்கன்றதான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ நமக்கு ஃபைனலாக பீயிங் ஈக்குவல் டு ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 12 hours எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். அப்போ உங்களுக்கு பி எவ்வளோ நேரத்தில் அந்த சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா 1/12 அப்படிங்கிறது ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்குரிய ஹோம்ஒர்க் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இது ஒரு ப்ராக்டிஸ் சம்மாக எடுத்துக்கோங்க. 4th sum. A can do a certain work at the same time B and C together. அதாவது ஏங்கிற ஒரு ஒர்க் பண்ண போகிறாரு. அவர் ஒர்க் பண்ணுறது இஸ் ஈக்குவல் டு B + C. ஏங்கிற ஒரு ஒர்க் பண்ணுறது B + C டுகெதர், பியும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. ஓகே, இஃப் A and B together 10 days. ஏவும் பியும் சேர்ந்து 10 days ஒர்க் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அது நோட்ஸ், அதாவது ஏன்ற ஒரு ஒர்க் பண்ணுறது வந்து B + Cக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான ஹிண்ட்டு. நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறதா சம்மே. இஃப் ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ எ ஒர்க் இன் 10 days அண்ட் சி கேன் டூ எ ஒர்க் இன், சி மட்டும் ஒர்க் பண்ண போகிறது 50 days, 50 days அப்படின்னா பி மட்டும் எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவார் அப்படிங்கிறது கொஸ்டின். உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த செஷனில் கொஸ்டின் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணி இந்த 4th sum சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம அதுக்கான வீடியோஸை போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து 5th sum. 10 women can complete a work in 7 days. இது வந்து இந்த மெத்தடோட கொஞ்சம் அட்வான்ஸ்ட். ஃபஸ்ட்டு சம்மோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு 5th sum. 10 women can complete a work in 7 days. அப்போ 10 women எனக்கு 7 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இஸ் ஈக்குவல் டு இதே மாதிரி இருக்க போது பாருங்களேன். இஸ் ஈக்குவல் டு 10 children. அதே ஒர்க்கை 10 children கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுக்க போகிறாங்க? 14 days. 14 days. 14 days. அதாவது ஒரு ஒர்க்கை 10 women கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 7 days எடுத்துக்கிறாங்க. அதே ஒர்க்கை 10 children விட்டு நான் செய்கிறேன் அப்படின்னா 14 daysல கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா how many days will 5 women and 10 children take a complete work? அதாவது இப்போ நான் 5 womenஐயும் ப்ளஸ் 10 childrenஐயும் வச்சு அந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், how many days it take அப்படிங்கிறது கொஸ்டினாக இருக்குது. அப்படிங்கிறது நான் அந்த 140ன்னு எடுத்துக்குவேன்.
ஏன் சார் இந்த 140ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சார் ஃபைன் நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா, சார் 10 உமன் வந்து 7 டேஸில் முடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கு 70. 10 சில்ட்ரன் வந்து 14 டேஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்ப்ளீட் பண்ணது 140. அப்போது இது ரெண்டுலேயுமே காமன் மல்டிபிள் எனக்கு வந்து 70 இருக்குது. இந்த 140லேயும் 70 இருக்குது. இது தனியாகவே எனக்கு 70 இருக்குது. இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு டெஃபினட்டாக ஆன்சர் 140 தான் வரும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து நான் 140ன்னு எடுத்துக்குவேன். ஓகே, இப்போ அடுத்து நான் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஏன்னா எனக்கு இந்த 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் ஹவு மெனி டைம்ஸ் எத்தனை நாள் எடுத்துக்குவாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா டைம் கண்டுபிடிக்கணும். டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒர்க் பை எஃபிஷியன்சி. எனக்கு ஒர்க் வந்து ஃபைன் பண்ணிவிட்டேன் 140ன்னு. எஃபிஷியன்சி எவ்வளோ சார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் அதை ஃபைன் பண்ணுறேன். அப்போது எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா 10 உமன் 7 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ 10 சில்ட்ரன் 14 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதை வச்சு உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் அதாவது ஒரு பர்சனுக்கு எவ்வளோ எஃபிஷியன்சிங்கிறத ஃபைன் பண்ணிடலாம். எஸ் 7 2 1 7 7 2 7 14. ஓகே, 10 கேன்சல் ஆயிடும். அப்போ உமன் டிவைடட் பை சில்ட்ரன் இஸ் ஈக்குவல் டு 2/1. எனக்கு சிங்கிள் உமனுக்கான எஃபிஷியன்சி 2 ஆகவும் சிங்கிள் சில்ட்ரனுக்கான எஃபிஷியன்சி 1 ஆகவும் இருக்க போகுது. அப்போ இந்த அவங்களோட எஃபிஷியன்சியை பெர் பர்சனோட நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவங்களோட ஹோல் டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ எனக்கு இங்கே அவங்க வந்து கொஸ்டினில் 5 உமன் ப்ளஸ் 10 சில்ட்ரன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த டபிள்யூன்ற இடத்துல 2னும் சி அப்படிங்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி 5 உமன்ஸோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளவு, 10 சில்ட்ரனோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு. ஓகே, 5 × 2 ப்ளஸ் 10 × 1 ஈக்குவல் டு 5 2s are 10, 10 plus 10 20. இந்த 20 அப்படிங்கிறது எனக்கு எஃபிஷியன்சியாக இருக்க போகுது. ஓகே, அந்த பெர் பர்சன் ஹோல் டோட்டல் அந்த 10 சில்ட்ரனையும் 5 உமனையும் சேர்ந்து ஆட் பண்ணி டோட்டல் எஃபிஷியன்சி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி வந்து 20 அப்படிங்கிறத ஃபைன் பண்ணேன். அப்போ இந்த 20ங்கிற எஃபிஷியன்சியை வச்சு அந்த பர்சன்ஸ் வந்து இந்த 140ங்கிற ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நான் ஃபைன் பண்ணிட்டேன்னா டோட்டல் டைம் எனக்கு அதான் கிடைக்கும். அப்போ ஒர்க் பை எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டைம். இந்த ஃபார்மேட்டில் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 140 டிவைடட் பை 20 எஃபிஷியன்சி அப்படின்னா 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 1 2s are 7 7 2s are 14. அப்போது எனக்கு டோட்டல் டைம் அப்படிங்கிறது 7 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டே கனெக்டட். பை பை.